ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்குறோம். இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் எடுத்து ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். ஊற வைக்கல, வாஷ் மட்டும் பண்ணாலே போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுருக்கிறேன். தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கீயும் போட்டுக்கலாம். நல்லா ஆயிலும் கீ மெல்ட் ஆகட்டும். இப்போ கீ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 ஏலக்காய் மட்டும் போட்டுக்கலாம் ஸ்மெல்லுக்காக. இப்போ ஏலக்காய் போட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினா தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலக்கி விட்டு இப்போ அது கூட வேணும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடே சேர்ந்து நல்லா வேகட்டும். தக்காளியும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். என்னோட பசங்க பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த பிரியாணியில் இருக்க பீஸை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி 2 லெக் பீஸ் மட்டும் வச்சு பிரியாணி. இதே நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் மிக்சியில் போட்டு 2 சுற்றி வச்சுருக்கேன். ஏன் அதை அப்படியே கட் பண்ணியே போடலான்னு கேட்பீங்க. இதுவும் அதே தான். என் பிள்ளைங்க அது பூரா எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு கஷ்டம் தான் அரைச்சே போட்டுறது. இப்போ இதெல்லாம் நல்லா சிக்கனில் நல்லா அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த கொத்தமல்லி புதினா அது எல்லாமே நல்லா சிக்கனில் நல்லா ஒட்டிச்சு பாருங்கள். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம்
இப்போ இந்த இதுக்கு தேவையான பிரியாணி பவுடர் போடுறோம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற பட்டை, கிராம்பு, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து 1 டம்ளருக்கு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். இப்போ 2.5 டம்ளர் போட்டிருக்கோமா, அதனால் 5 ஸ்பூன். இப்போ நல்லா சிக்கனில் பரப்பி விட்டுட்டு பவுடர் எல்லாம் நல்லா பட்டுற மாதிரி. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியும் இந்த மசாலா இந்த ஆயிலே வந்துட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். சிம்மிலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. போதும், இந்த அளவுக்கு சிக்கன் வேக வச்சாலே போதும். திரும்ப நம்ம ரைஸ் போட்டு வேக வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் சீரக சம்பா. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் பெருசு பெருசாக தெரியல பார்த்தீங்களா. இது எல்லாமே அப்படியும் பிரியாணியோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். சாப்பிட்றப்போ தெரியவே தெரியாது, தனியாகவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு. கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் அந்த உப்பு கரையிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு, உப்பு போதுமா நம்ம அந்த டயத்தில் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 லெமனை இங்கே சேர்த்துட்டு, ஒரு சின்ன சைஸ் 1/2 லெமன் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கீ, அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த லெமன் வந்து எதுக்காக சேர்த்துறோன்னா, அரிசி பிரியாணி வந்து ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போது கரெக்டாக 20 மினிட்ஸு சிம்மில் வச்சுருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸு
அப்படியே வச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 20 மினிட்ஸில் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷரும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்துருக்குன்ட்டு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்க சிக்கன்லாம் எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இப்படி பண்ணதில் இப்படி தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ அது ஃபுல்லாக நல்லா மெதுவாக ஜென்டில் கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விடுவோம். மெதுவாக தான் கிளறணும், இல்லாட்டினா அரிசியெல்லாம் பார்த்தீங்களா லெமன்லாம் ஊற்றுனதுனால அரிசியெல்லாம் அப்படி தனித்தனியாக வந்திருக்கு பாருங்க, ஒட்டாமல். சிக்கன் ஒட்டையுது. ஃபைனலாக பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.